வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் பிரகடனத்துக்கிணங்க நிலைமாறு கால நீதிக்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வெளியிட்ட இறுதி அறிக்கை. வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி ஐநா பொது சபையில் உரை. அரசாங்கத்தை விரைவில் வீடு திருப்பு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைந்து புதிய சக்தி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சாமர சம்பத் வலியுறுத்தல். பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் வழங்கிய தகவல்கள் தவறானவை என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க மீண்டும் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வெளியிட்ட இறுதி அறிக்கையில் உண்மை மற்றும் நீதியினை நிலைநிறுத்தவும் நிலையான சமாதானத்திற்கான அடித்தளத்தை அமைக்கவும் புதிய அரசாங்கத்திற்கு வரலாற்று வாய்ப்பும் அனைத்து சமூகங்களின் ஆதரவும் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேவேளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் பிரகடனத்திற்கிணங்க நிலைமாறுகால நீதிக்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் அடுத்த திங்கட்கிழமை ஆரம்பமாக இருக்கும் நிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் வெளியிடப்பட்ட வரைவு அறிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் பதில் அளித்ததை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. புதிய அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டம் உட்பட ஒடுக்குமுறை சட்டங்களை நீக்குவதாக உறுதி அளித்திருந்தாலும் கைதுகள் மற்றும் தடுத்து வைப்புகள் இன்னமும் அந்த சட்டத்தின் கீழே நடைபெற்று வருகின்றதை அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. நினைவு கூறல்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்பவர்கள் குறிப்பாக தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தினர் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் மூலம் படையினரை சட்டம் ஒழுங்கு பேணுதலில் ஈடுபடுத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானிகள் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் போர் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்தும் பாதுகாப்பு துறையில் ஆக்கப்பூர்வ மறுசீரமைப்புகள் நடைபெறவில்லை என்றும் வடக்கு மற்றும் கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர், சமூக தலைவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மீது கண்காணிப்பும் ஒடுக்குமுறையும் தொடர்கின்றது என்றும் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. போர்க்காலத்தில் சர்வதேச குற்றங்கள் உட்பட கடுமையான மீறல்கள் நிகழ்ந்துள்ளதை ஏற்றுக்கொள்வதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மை மற்றும் நீதியை உறுதி செய்வதும் அவசியம் என்றும் அறிக்கை வலியுறுத்துகின்றது. ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடன உரையில் மிக பெரும் குற்றங்களுக்கு முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு பொறுப்பு குரலை உறுதிப்படுத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். எனினும் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கு இன்னமும் நீடிக்கின்றது. கடந்த கால மீறல்களை ஊக்குவித்து அமைப்பு சார்ந்த சூழ்நிலைகளில் மாற்றமில்லை என்ற கவலையும் அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி ஐநா பொது சபையில் உரையாற்ற உள்ளார் என்றார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் நல்லிணக்க செயல்முறை மற்றும் யுத்தகால மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஐநா முன்வைத்துள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய இலங்கைக்கு அதிக காலமும் விட்டுக் கொடுப்பும் தேவைப்படுகிறது. இதற்காக ராஜதந்திர சமூகத்தின் ஆதரவு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இதனிடையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 60வது அமர்வு செப்டம்பர் 8ஆம் தேதி ஆரம்பமாகிறது. பிரித்தானியா உட்பட பல நாடுகள் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானத்தை முன்வைக்க திட்டமிட்டுள்ளன. தொடக்க நிலை கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளது. ஆனால் தீர்மானம் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை. மேலும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டூர்க் இலங்கை தொடர்பான தனது அறிக்கையினை இம்முறை அமர்வில் சமர்ப்பிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த காலத்தில் இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவை தீர்மானங்களை முன்னாள் அரசாங்கம் ராஜதந்திர ரீதியில் சவாலுக்கு உட்படுத்தி இருந்தது. கடந்த ஆண்டும் தற்போதைய அரசாங்கம் இந்த தீர்மானத்தை நிராகரித்தது. இந்த நிலையில் கடந்த 11 மாதங்களில் அரசாங்கம் மேற்கொண்ட முன்னேற்றங்களை பற்றி அமைச்சர் விஜித ஹேரத் ராஜதந்திர சமூகத்திற்கு விளக்கம் அளித்திருந்தார். கூட்டத்தில் கலந்து கொண்ட வெளியுறவு செயலாளர் அருண் ரணராஜாவும் ஜனாதிபதி செப்டம்பர் 24ஆம் தேதி ஐநா பொது சபையில் உரையாற்றுவார் என்று உறுதிப்படுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க தற்போதைய அரசாங்கத்தை விரைவில் வீட்டிற்கு அனுப்ப ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைந்து புதிய சக்தி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த அரசாங்கத்தை மிக விரைவில் மாற்ற வேண்டும். அதற்காக உருவாகும் எந்த ஒரு சக்திக்கும் நான் ஆதரவளிக்க தயார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து புதிய அணியை அமைத்தால் இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முடியும். அப்படியான ஒரு அணி உருவானால் அதற்கு மிதிப்பலகையில் தொங்கிக் கொள்ள தயார் என்றும் வலியுறுத்தினார். இலங்கையின் முன்னணி தனியார் வங்கியின் பெயரை பயன்படுத்தி 600 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெரும் தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவிக்கையில் அந்த வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துடன் ஒத்த போலி இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பலரிடமிருந்து பெரும் அளவிலான பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. இதனை அடுத்து பிரதான நீதிவான் அசங்க போதாரகம சம்பவத்தில் தொடர்புடையவர்களை அடையாளம் கண்டு கைது செய்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துமாறு திணைக்களத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் குறித்த மோசடி தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தி அதன் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்தில் விளக்கமளித்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்பிரிவு விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கையில்,
திட்டமிட்ட முறையிலே சைபர் குற்றவாளிகள் இந்த போலி இணையதளத்தை உருவாக்கி வாடிக்கையாளர்களை ஏமாற்றியுள்ளதாகவும் இதன் மூலம் பாரிய அளவில் பண மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் வழங்கிய தகவல்கள் தவறானவை என்று மீண்டும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக சுப்ரீம் ஜெட் செய்மதி தொடர்பாக இலங்கைக்கு கிடைத்த வருமானம் தொடர்பாக பிரதமர் சில புள்ளி விவரங்களை வெளியிட்டிருந்தார். அவற்றில் பிழைகள் உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது விளக்கத்தில் வருமானம் குறித்த ஆவணத்தில் ஒரு பகுதியில் தொகை 1000 ரூபாவில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் மற்றும் ஒரு பகுதியில் அது மில்லியன் ரூபாவாக பதிவு செய்யப்பட்டிருப்பதால் குழப்பம் ஏற்பட்டதாக கூறினார். மேலும் கடந்த 7 ஆண்டுகளில் சுப்ரீம் ஜெட் செய்மதி மூலம் இலங்கைக்கு 342 பில்லியன் ரூபாய் அல்ல 342 மில்லியன் ரூபாய் மட்டுமே வருமானம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த செய்மதி விண்ணில் ஏவப்பட்ட போது தேவையான விலைமனு நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு நேரடியாக ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சிங்கள தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போது அமைச்சர் தகவல்களை வெளியிட்டுள்ளார். இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ச இந்த செய்மதி தொடர்பான விவகாரத்தில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறுகையில் தற்போதைய அரசாங்கம் முந்தைய நிர்வாகத்தின் அதே தவறுகளை மீண்டும் செய்து வருவதாகவும் மக்களின் குறைகளை புறக்கணித்தால் பிரபஞ்சம் அதிகபட்ச தண்டனை வழங்கும் என்று எச்சரித்தார். கண்டியில் உள்ள கட்டம்பே ரஜமகா விகாரையின் மகாநாயக தேரரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு பேசிய அவர் பொது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அரசாங்கம் பொய்களில் ஈடுபட்டுள்ளது, மக்களிடையே பிளவுகளை உருவாக்குகிறது மற்றும் கருத்து வேறுபாடுகளை அடக்குகிறது என்று கூறினார். முந்தைய அரசாங்கம் 5 ஆண்டுகளுக்குள் சரிந்தது. தற்போதைய அரசாங்கம் அதே பாதையை பின்பற்றுகின்றது. அரசியல் ரீதியாக நம்மை துரத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவர்களின் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். புலனாய்வு சேவைகளை முடக்குதல், போர் வீரர்களை குறிவைத்தல், தமிழ் புலம்பெயர்ந்தோர் நலன்களுக்கு ஏற்ப ஆட்சி செய்வதன் மூலம் அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையை உடைத்துள்ளது என்று ராஜபக்ச மேலும் கூறினார். கடந்த காலத்தில் செய்தது போல் தேசிய பிரச்சனைகளை முன்வருவதாக மகா சங்கத்தினர் உறுதியளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளனர். வரவிருக்கும் கட்சி உச்சி மாநாடுகள் குறித்து கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாநாடுகளை திட்டமிட்டுள்ளதாகவும், ஆனால் எமக்கு அழைப்பில்லை, நாங்கள் அழைக்கப்படாவிட்டாலும் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பின் கீழ் எங்கள் ஆசீர்வாதங்கள் எப்போதும் அவர்களுடன் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களை நசுக்குவதற்காக அரசாங்கத்தை நாமல் ராஜபக்ச விமர்சித்தார். தொழிற்சங்க ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த போதிலும் நிர்வாகம் எப்போது பேச்சுவார்த்தையை மறக்கிறது என்று கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எங்கள் கட்சித் தலைவராக உள்ளார். நான் தேசிய அமைப்பாளர். நான் தான் மைதானத்தை தயார் செய்வேன். சரியான நேரத்தில் பேட்ஸ்மேனை தேர்ந்தெடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். 159வது தேசிய போலீஸ் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போலீஸ் மாதிபர் சட்டத்தனி பிரியந்த வீரசூரிய போலீசாருக்கு அறிவுறுத்துகையில் போலீஸ் சேவைக்கு இலக்கை ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுவோர் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அரசியல் தலையீடுகள் இல்லாமல் சுயாதீனமாக சட்டத்தின் அடிப்படையில் செயற்படுவதற்கான சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் ஒத்துழைப்பின்றி போலீஸ் சேவையை வெற்றிகரமாக்க முடியாது. ஆகையால் மக்களுடன் இணக்கமாக செயல்பட வேண்டும். அவர் மேலும் தெரிவித்த போது 3000க்கும் மேற்பட்ட போலீசார் கடமையில் உயிரிழந்துள்ளார்கள். 900க்கும் மேற்பட்ட விசேட தேவையுடையவர்களாகியுள்ளனர். சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட 338 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள், திட்டமிட்ட குற்றங்கள், பாதாள குழுக்கள் உள்ளிட்ட சவால்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட போதைப்பொருள் குடிசைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். போலீஸ் சேவையில் 35,000 பேருக்கான பற்றாக்குறை இருப்பதாகவும் அதனை சரி செய்ய இந்த ஆண்டு 5000 பேரையும் அடுத்த ஆண்டு மேலும் 5000 பேரையும் சேவையில் இணைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் மாதிபர் குறிப்பிட்டுள்ளார்.